ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் 10th கிராஃபை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 125ல் எக்ஸாம்பிள் 3.47 உள்ள கிராஃபை பார்க்க போகிறோம். இப்போ அதில் இந்த கொஷினில் இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வர்சிகா ட்ரா 6 சர்க்கிள்ஸ் வித் டிஃபரண்ட் சைஸு. ட்ரா a graph with the relationship between the diameter and the circumference of each circle as shown in the table and use it to find the circumference of the one its diameter is 6 cm. அப்போ 6 cm கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த பாக்ஸ் இதில் இப்போ எத்தனை 5 இருக்கா? அப்போ 5 இதில் நம்ம 6 சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லுவோம். அப்போ ஒரு பாக்ஸ் நம்மதே கண்டுபிடிக்கணும். அதனால் 6 போட்டாச்சு. இங்கே எப்படி இது 3 ஆட் ஆகிக்கிட்டே போகும். எப்படின்னா 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. இந்த பக்கம் உள்ள நம்பர் 3 3 ஆட் ஆகும். இது 1 1 ஆட் ஆகும். அது மாதிரி நம்ம போட்டுட்டு 6.2 9.3 12.4 15.5 18.6 இதுவரையும் முடிச்சிட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் போடணும். பாயிண்ட்ஸு 1, 3.1, 2, 6.2, 3, 9.3, 4, 12.4, 5, 15.5 முடிச்சு 6, 18.6. இப்போ இது என்ன டைப்புன்னு கேட்டிருக்காங்க? டைரக்ட் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? k = 3.1 போட்டாச்சு. ஈக்குவேஷன் y = kx. இங்கே எப்படி 3.1 வந்துச்சுன்னா பாக்ஸில் y = kx, y = 3.1x. 3.1. அப்போ y = 3.1x. சொல்யூஷன் ஃப்ரம் த கிராஃப். நம்ம கிராஃபுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதிக்கிறோம். x axis 1 cm = 1 யூனிட், y axis 1 cm = 3.1 யூனிட். இப்போ நம்ம கோடு போட்டோம். இதில் 0லேருந்து 8 வரையும் நம்பர் போட்டுக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் நம்ம இந்த ஓரத்தில் கண்டுபிடிச்ச நம்பர், இங்கே கண்டுபிடிச்ச நம்பர்லாம் போட்டுக்கலாம். டயாமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஒய் சென்டிமீட்டர். இது இப்போ நம்மளா அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட் வரிசையாக மார்க் பண்ணியிருக்கோம். 1, 3.1லேருந்து இங்கே கண்டுபிடிச்ச எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே இந்த 0லேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரையும் ஒரு கோட் போட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கணும். ஆரோ மார்க் போட்டுட்டு இங்கே y = என்ன கொடுத்துருக்காங்க? y = 3.1x. இப்போ இங்கே y = 3.1x. இப்போ இதில் நம்ம இந்த பாக்ஸில் ஆன்சர் டைரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இது கிராஃபில் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ என்ன பண்ணோம்னா 6லேருந்து நம்ம நேர ஒரு ஆரோ மார்க் போட்டு இந்த பாயிண்டில் டச் ஆகி இங்கேருந்து 18.6க்கு ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே when the diameter is 6 cm and its circumference is 18.6 cm. அவ்வளோதான். இந்த கிராஃப் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.